எல்லா தொகுதிகளிலும் நான் தான் நிற்கிறேன், விஜய் தான் இந்த வெற்றி அல்லது எத்தனை ஓட்டு வந்தாலும் அதெல்லாம் இந்த விஜய் என்ற முகத்துக்காக, விஜய் என்ற பேருக்காக தான் வந்ததே தவிர அந்த கேண்டிடேட்ஸுக்கு கிடையாது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறான் விஜய். எந்த வேட்பாளர்களையும் தன் பக்கத்தில் நிப்பாட்டில் அவங்க பேரை கூட சொல்லலைங்க. எழுதி வச்சு எத்தனை A4 ஷீட்டை வச்சு படிக்கிறாப்புல, அட்லீஸ்ட்டு பேர் ஞாபகம் இல்லை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சரி, அதை கூட எடுத்துக்கலாம் வாஸ்தவமாக. இப்போ அவங்க பேரையெல்லாம் எழுதி வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகிற, அங்கே சுற்று வட்டாரத்தில் ஒரு 10 தொகுதி இருக்குன்னா அந்த 10 தொகுதி வேட்பாளர்கள் பேரை எழுதி வச்சு படிக்க துப்பு இல்லையா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருங்களாம் இன்றைக்கி நின்னாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த தற்கொலை பசங்க துரத்திக்கிட்டே ஓடிடுவாங்கள்ல பைக்கில், பைத்தியங்க. இந்த பைத்தியங்களெல்லாம் ஆரம்பத்திலேயே தடை போட்டு நிப்பாட்டிட்டாங்க. அதனால் விஜய் பின்னாடி ஆள் இல்லை. இப்போ அடுத்து சொல்லுவான் பாருங்கள், நீங்கள் வேறு யாரை நீங்கள் ஓட்டு போட்டாலும் நீங்கள் பனையூரில் போய் அங்கே தேவடு காக்கணும், யார் வேணும் நீயே முடிவு பண்ணிக்க. இப்படித்தான் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு. ஜனங்களுக்கு அவர் யாருன்னு நல்லா தெரியும். சட்டமன்றத்துக்கு போக மாட்டான், போய் ஒரு நாள் முதல் நாள் போய் கையெழுத்து போட்டு வந்துடுவான், அவ்வளோதான். ஏன்னா எம்எல்ஏவோட சம்பளம் வேணும், அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அனுபவிக்கணும். அப்படின்னா எம்எல்ஏவை போய் எங்கள் பதவி எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு வேணால் ஒரே ஒரு நாள் போவான், அவ்வளோதான். அதுக்கப்புறமா சட்டசபை பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டான். ஏன்னா சட்டசபைன்னா என்ன, அந்த நிகழ்வுகள் என்ன, அங்கே எப்படி பேசணும். சார் வணக்கம். சார் வணக்கம். சமீபத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சென்னையில் பரப்புரை மேற்கொண்டார். பரப்புரை மேற்கொண்டாரே தவிர வேறு எதுவும் பேசவும் இல்லை. அப்படியே ரோட்டில் இப்போ இந்த மக்களை கை காமிச்சு போயினேன்ட்டார். முதல் முறையாக புஷி ஆனந்தை வேண்டிக்குள்ளே ஏற்றிருக்காரு. இதுக்கு எந்த தேர்தலில் வேட்பாளர்களை மேலே ஏற்றி பேசுனதா சரித்திரமே இல்லை. முதல் முறையாக புஷி ஆனந்தை மட்டும் மேலே ஏற்றிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது சென்னையில் 2வது முறை பரப்புரை செய்கிறாரு. முதல் பரப்புரை அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பெரம்பூரில் பேசிட்டு, குளத்தூர் போய் 2 வார்த்தை பேசிட்டு தெரிச்சு ஓட்டார். அதே பாணியில் தான் இன்றைக்கி சென்னையில் பரப்புரை பண்ணுறார். இன்றைக்கி தி நகரில், அதே போல் நுங்கம்பாக்கத்தில், அப்புறம் புரசைப்பாக்கத்தில், எழும்பூரில் 4 இடங்களில் பேசுவதற்கு அவர் அனுமதி வாங்கியிருந்தார். இரவு 8 மணி வரைக்கும் அவருக்கு அனுமதி தரப்பட்டிருக்கு. ஆனால் அவர் 6 மணிக்கு முன்பாகவே பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு போயிட்டார். ஆக்சுவலாக இன்றைக்கி அவர் பிரச்சாரம் பண்ணலை, ஒரு சாலை வளம், அதாவது ரோட் ஷோ மாதிரி வந்தார். இந்த ரோட் ஷோவில் தி நகர் தொகுதியில் மட்டும் அந்த தொகுதி வேட்பாளரான புஷி ஆனந்தை அந்த வேனில் பக்கத்தில், தனக்கு பக்கத்தில் நிற்க வைத்து மக்களுக்கு காமிச்சிட்டு அவர் அங்கே இறக்கி விட்டார். அதாவது விஜய் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான எண்ணம் கொண்ட மனிதர் பாருங்கள். தன்னுடைய கட்சி வேட்பாளர்களை தனக்கு சமமாக தன் பக்கத்தில் நிப்பாட்டுறது கூட அவருக்கு மனசு வரலை. இது ஒரு வகையான நவீன தீண்டாமைன்னு சொல்லலாம். எல்லா தொகுதிகளிலும் நான் தான் நிற்கிறேன், விஜய் தான் இந்த வெற்றி அல்லது எத்தனை ஓட்டு வந்தாலும் அதெல்லாம் இந்த விஜய் என்ற முகத்துக்காக, விஜய் என்ற பேருக்காக தான் வந்ததே தவிர அந்த கேண்டிடேட்ஸுக்கு கிடையாது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறான் விஜய். அதுதான் இதுவரை எந்த வேட்பாளர்களையும் தன் பக்கத்தில் நிப்பாட்டில் அவங்க பேரை கூட சொல்லலைங்க. எழுதி வச்சு எத்தனை A4 ஷீட்டை வச்சு படிக்கிறாப்புல, அட்லீஸ்ட்டு பேர் ஞாபகம் இல்லை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சரி, அதை கூட எடுத்துக்கலாம் வாஸ்தவமாக. இப்போ அவங்க பேரையெல்லாம் எழுதி வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகிற, அங்கே சுற்று வட்டாரத்தில் ஒரு 10 தொகுதி இருக்குன்னா அந்த 10 தொகுதி வேட்பாளர்கள் பேரை எழுதி வச்சு படிக்க துப்பு இல்லையா? அது படிக்க வராதா? அதை கூட செய்ய தயாராக இல்லாத மனநிலை தான் விஜய்க்கு இருக்குது. இன்றைக்கி போனா போட்ட புஷி ஆனந்த் பாவம் இட்டுன்னு போகிற ஒரு முக்கியமான ஜாப் இருக்குது இல்லையா அவருக்கு. அதனால் அவருக்கு நம்ம இந்த பக்கத்தில் நிற்க வைக்கலாம் அப்படின்னு பாட்டிருக்காரு. ஆனால் இந்த பரப்புரையும் பல்லிழிச்சிருச்சு. எப்படி முதல் பரப்புரையில் தெரிச்சு ஓடினாப்புலையோ அதே போல் இந்த பரப்புரையிலும் 2 இடங்களில் ரோட் ஷோ மாதிரி மற்ற எழும்பூருக்கும் புரசவாக்கத்துக்கும் போகாமல் அங்கேருந்து தெரிச்சு திரும்ப பனையூரை நோக்கி அவரது வாகனம் ஓடி போயிடுச்சு. இந்த பரப்புரையில் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஜனங்களை பார்த்து சும்மா அப்படியே கையை காட்டிட்டு கிளம்பிட்டார். கூட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவான கூட்டம் தான் இந்த சென்னை பரப்புரையில் அவருக்கு பின்னால் வந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா, போலீஸார் சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருங்களாம் இன்றைக்கி நின்னாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த தற்கொலை பசங்க துரத்திக்கிட்டே ஓடிடுவாங்கள்ல பைக்கில், பைத்தியங்க. அந்த பைத்தியங்களெல்லாம் ஆரம்பத்திலேயே தடை போட்டு நிப்பாட்டிட்டாங்க. அதனால் விஜய் பின்னாடி ஆள் இல்லை. இப்போ அடுத்து சொல்லுவான் பாருங்கள், எனக்கு வர்ற கூட்டத்தை போலீஸ் தடுத்து நிப்பாட்டுருச்சு, அவங்க மட்டும் விட்டுருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய கூட்டம் வரும், இப்படியே அவன் சொல்லுவான். இது விஜயனுடைய ஃப்ராடுத்தனம். இது எலெக்ஷன், தேர்தல்னு வந்துட்டால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை விஜய்க்கு வந்துருச்சு. அந்த மனநிலையில் அவர் ஒவ்வொரு நாளும் தனது அயோக்கியத்தனங்களை அரங்கேற்றி
அரங்கேற்றிக்கிட்டு இருக்காரு. அது மக்களுக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி சார், இப்போ வந்து இவர் 2 தொகுதியில் போட்டிடுறாரு. இந்த 2 தொகுதியும் ஜெயிப்பாரா? முதல்ல வாய்ப்பே கிடையாது. எந்த அடிப்படையில் அவர் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்க அல்லது மற்றவங்க நம்புகிறாங்க? இப்போது அந்த பெரம்பூர் வந்து எங்கள் தெய்வத்தையே உங்கள் தொகுதி கொடுத்துட்டுன்றாங்களே சார். பெரம்பூர் தொகுதி அது அந்த தெய்வத்தால் என்ன பிரயோஜனம்? பைசாவுக்கு தேருமா அது? இந்த பெரம்பூர் தொகுதியில் இந்த ஆர்டி சேகருங்கிற வேட்பாளரை ஜெயிக்க வச்சா அந்த மக்கள் எப்போ வேணால் போய் அவர் வீட்டுக்கு கதவை தட்டலாம், என்ன உதவி வேணால் கேட்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் அவரை கொண்டாந்து நிப்பாட்ட முடியும். அவர் அந்த வாக்குறுதியை கொடுக்குறார். இந்த தேர்தலில் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிருக்கார் அந்த சேகர். ஒவ்வொரு ஓட்டர்ஸ்கிட்டையும் வந்து இந்த உறுதிமொழியை கொடுத்துருக்கார். நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து நிற்பேன், ஏன்னா நான் இங்கே உங்க கூட தான் இருக்கேன், உங்கள் கூட தான் இருக்கேன். நீங்கள் வேறு யாரை நீங்கள் ஓட்டு போட்டாலும் நீங்கள் பனையூரில் போய் அங்கே தேவடு கேட்கணும், யார் வேணும் நீயே முடிவு பண்ணிக்க. இப்படித்தான் வந்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு. ஜனங்களுக்கு வந்து அவர் யாருன்னு நல்லா தெரியும். ஏற்கனவே அந்த தொகுதி எம்எல்ஏ அவர் தான். அவருடைய பணிகள் என்ன, எவ்வளோ வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, பெரம்பூர் என்ன மாதிரியான ஒரு தோற்றம் அந்த தொகுதிக்கு இருந்தது, அது இப்போ எப்படி நவீனமாக இருக்குது, யாரால் அதெல்லாம் ஆயிருக்கு, அது அந்த வாக்காளர்களுக்கு தெரியும். அவங்க ஏன் தற்கொலைக்கு ஓட்டு போடணும்? அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? பைத்தியங்கள் ஓட்டு போடும் சில பைத்தியங்கள்லாம். அந்த பைத்தியங்களுடைய ஓட்டு வந்து அவருடைய அந்த வாக்கு சதவீதத்தை காட்டுறதுக்கு என்ன பயன்படுமே தவிர அவர் வெற்றிக்கு உதவாது அப்படிங்கிறது பெரம்பூர் ரிப்போர்ட்டு. அங்கே திருச்சி கிழக்கெல்லாம் கிட்டே நெருங்க முடியாதுன்றாங்க. ஏன்னா அங்கே இனிகோ இருதராஜ் அந்த வேட்பாளர் அவர் வந்து ரொம்ப சாலிடாக ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்பு மக்களும் சொல்கிறாங்க. இவர் வந்து வெறுமனே மதத்தை முன்வைத்து அந்த சாதியை முன்வைத்து இந்த 2 தொகுதியை தேர்ந்தெடுக்கிறார். மட்டமான சிந்தனை அது. ஆனால் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் இந்த சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அந்த வாக்காளர்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கிறதுனால அங்கு இந்த விஜயனுடைய பாட்சா பலிக்காது. 2 தொகுதியிலுமே வந்து விஜய் மண்ணை கவ்வது உறுதி அப்படிங்கிறது தான் வந்து களத்தில் இருக்கிற நிஜமான நிலவரம். அரசுக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட்டு வந்து அப்படி தான் சொல்லுது. நீங்கள் தேர்தலுக்கு பிறகு ஒரு கருத்து கணிப்பு நடத்துவாங்க. இப்போ தேர்தலுக்கு முன்னே இன்னும் 2 கருத்து கணிப்பு வரப்போகுது. இதுவரை வந்த கருத்து கணிப்புகள் அனைத்திலுமே வந்து திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வந்திருக்கு. 1, 2 மட்டும் மாறுபட்ட கருத்து சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய அரசின் நிலைப்பாடு. இனி வருகிற இன்னும் 2 கருத்து கணிப்புகளில் கூட திமுகவுக்கு 200 தொகுதி வரைக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்தலுக்கு பின் ஒரு கருத்து கணிப்பு வரும். அதிலும் பாருங்கள், விஜய்க்கு வெற்றி வாய்ப்புங்கிறது அறவே இல்லை அப்படின்னு தான் வரும். சார், எனக்கு ஒரே கேள்வி தான் கேட்க தோணுது. இவர் தெரியாதனமாக ஏதோ ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட்டாருன்னா இவரெல்லாம் சட்டசபையில் போய்ட்டு என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை, ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து ஒரு அசம்ஷனில் கேட்குறீங்க. அப்படியே ஒரு ஆள் ஜெயிச்சா கூட இவன்லாம் வந்து ஒரு நாளும் சட்டமன்றத்துக்கு போக மாட்டான். போய் ஒரு நாள் முதல் நாள் போய் கையெழுத்து போட்டு வந்துடுவான். அவ்வளோதான். ஏன்னா எம்எல்ஏவோட சம்பளம் வேணும், அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா எம்எல்ஏவை போய் எங்கள் பதவி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு வேணால் ஒரே ஒரு நாள் போவான், அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து சட்டசபை பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டான். ஏன்னா சட்டசபைன்னா என்ன, அந்த நிகழ்வுகள் என்ன, அங்கே எப்படி பேசணும், இது எதுவுமே தெரியாது. எல்லாத்தையுமே எழுதி கொடுத்து அதை படித்து இங்கே திரும்பவும், அங்கே நிற்கவும், இங்கே சிரிக்கவும், இங்கே கண்ணீர் விடவும், இங்கே அழுகவும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து அதை வச்சு தான் வந்து அவன் பிரச்சாரமே பண்ணுறான். இப்போ பாருங்க, இன்றைக்கி சென்னை எவ்வளோ முக்கியமான ஒரு பகுதி. இங்கே 16 தொகுதி இருக்குது. இந்த 16 தொகுதி ஒரே நாளில் சுற்றி வந்துட முடியும். 16 தொகுதியில் 2 நிமிஷம் பேசினா கூட வந்து மிகப்பெரிய ரீச் கிடைக்கும். ஆனால் அவன் இங்கே 2 தொகுதியில் ஒரு அரை மணி நேரம் மட்டும் ரோட்டில் போயிட்டு அங்கேருந்து தெரிச்சு வீட்டுக்கு ஓடுறான். ஸ்கிரிப்ட் கிடையாது, இப்போ பேச வந்து ஒன்றுமே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து சட்டமன்றத்துக்கு போய் அங்கே வந்து சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கி எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி முதல்வர் இவங்களையெல்லாம் பார்த்து பேசுகிறது, கேள்வி கேட்குறது, விவாதத்தில் ஈடுபடுறது, யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய வேலை. அதெல்லாம் வந்து செய்ய வேணாம். இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு ஆரம்பத்திலே சொன்ன மாட ஏன்டா உள்ளே வந்துன்னு எல்லாருமே ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேவலம் தான் விஜய்க்கு நடக்கும். இந்த கேவலத்தை தவிர்க்கணுன்றதுக்காகவே அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டை பக்கமே போக மாட்டான் விஜய். சார், எனக்கு தெரிஞ்சு பெரம்பூர் தொகுதியில், திருச்சி கிழக்கு இவர் நிற்கிற போட்டியிட தொகுதிகளில் பல கட்சிகள் வந்து அங்கே பல்வேறு டெய்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். இவர் ஒரே நாள் போயிட்டு வந்துட்டாரு. இவர் இன்னுமுமா இந்த பெரம்பூர் மக்கள் இவர் நம்பி ஓட்டு போடுவாங்க நினைக்கிறீங்க? எப்படிங்க நம்புவாங்க? நான் தான் சொல்கிறேன்னு, இந்த பெரம்பூர் மக்கள் வந்து
அவங்க திமுக கம்யூனிஸ்ட் இவர்களையே தொடர்ந்து ஆதரித்தவங்க அவங்கெல்லாம். அந்த தொகுதி வந்து கம்யூனிஸ்ட் ஜெயிக்கும், தொடர்ச்சியாக திமுக ஜெயிக்கும். காரணம் வந்து எல்லா தொழிலாளர்கள், அதே போல் திமுக விசுவாசிகள் அதிகம், திமுகவினுடைய சாதனைகளை பார்த்தவங்க அவங்கெல்லாம். இப்போ இந்த கடந்த 5 ஆண்டுகள், இதுக்கு முன்னே இருந்த ஆட்சியெல்லாம் விட்டுருங்க, ஈவன் கலைஞர் ஆட்சியை கூட விட்டுருங்க, கலைஞர் மாதிரி செஞ்சவங்க யாரும் இல்லை, இருந்தாலும் நீங்கள் கலைஞர் ஆட்சியை கூட விட்டுருங்க. கம்பேர் வித் அதர் சிஎம்ஸ், இந்த மு.க. ஸ்டாலின் வந்து தனித்து நிற்கிறார். அவருடைய சாதனைகள் பேசுது, அவர் பேசலை. இப்போ கலைஞர் மாதிரி வந்து அப்படியே வண்ணத்தமிழில் பேசி மக்களை மயக்கிற அந்த கலை வந்து அவருக்கு வராது, மு.க. ஸ்டாலினுக்கு. அவரே சொல்கிறாரு, நான் கலைஞர் மாதிரி பேசக்கூடியவன்ல, அவரை மாதிரி எழுதக்கூடியவன்ல, அவரை மாதிரி வந்து எனக்கு ஜனங்களை வசீகரிக்க தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், எனக்கு உழைக்க தெரியும், இந்த உழைப்பின் பலனை ஜனங்க அனுபவிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட தெரியும், அந்த மக்கள் வந்து ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார்கள் அப்படின்னு அவர் வெளிப்படையாக பேசியிருப்பார். அதுதான் உண்மை. அவருடைய அந்த கடினமான உழைப்பு இன்றைக்கி பெரம்பூர் தொகுதியை அது ஒரு பின்தங்கிய தொகுதி அல்லது ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற தொகுதி அப்படிங்கிற நிலைமையிலிருந்து ஒரு ஹைடெக்கான ஒரு தொகுதியாக அது வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாற்றம் தொடரணும், இன்னும் முன்னேறணும்னு சொன்னால் இப்போ இருக்கிற எம்எல்ஏ சேகர் அவர் தான் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும். இன்னொன்று, அவங்க பிரச்சாரமும் வந்து அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு நாள் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு மூஞ்சை காமிச்சிட்டு போனவன் திரும்ப வந்து எலெக்ஷனுக்கு முன்னே ஒரு நாள் போய் நிற்க போகிற, உனக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்களா? அவங்க ஒரு நாள் நடக்காது. இன்னொன்று, திருச்சி கிழக்கு இவன் போகவே போகிறதில்ல. மற்ற எந்த வாக்காளர்களுக்கும் வந்து வாக்கே சேகரிக்கலை இப்போ வரைக்கும். அப்படி இருக்கும்போது வந்து எப்படி இவர்களுக்கு வெற்றி சாத்தியப்படும்? நான் பலமுறை சொன்னது தான், இந்த தேர்தலில் இவர்களுக்கு கிடைக்கிற வாக்கு, அதே போல் கிடைக்கிற இடங்கள், வாக்கு வந்து இது 3 அல்லது 4வது இடம், அதே போல் கிடைக்கிற இடங்கள் 0. இந்த 0ன்ற அந்த இடத்துக்கு தான் வந்து அவங்க இவ்வளோ தூரம் அடிச்சுக்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி.